வெல்கம் டு ஏஎல்எஃப் vlogs. இனி பார்க்க போகிற என்ன கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பெட்டு வால்பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஸ்டாக் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பொர்ஷாவுக்கு தான் கடை இருக்குது. மெட்ராஸ் ஹோம் டெக்கரோட ஓனர். ஹலோ சார். ஹாய். ஹாய். இப்போ நம்ம கடை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றத நம்மளோட வியூவர்ஸ்க்கு நீங்களே சொல்லுங்கள். நம்ம ஷாப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹோம் டெக்கரு. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பொர்ஷாக்கத்தில் கார்டன் மதர்சா பக்கத்து சந்தில் கார் பார்க்கிங் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் நம்ம கடை மெட்ராஸ் ஹோம் டெக்கரு. இப்போ உங்ககிட்ட வந்து என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது உங்கள்கிட்ட? என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கார்பெட்ஸ்லேயே. கார்பெட் இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆயிடுது உங்ககிட்ட. இது மினிமம் ஸ்டார்டிங் சைஸ். இது வந்து 1.5 into 5 feet 1.5 into 5 feet இனிஷியலு. இதோட சைஸஸ் பார்த்தீங்க வச்சுங்களேன், நம்மக்கிட்ட வந்துங்கன்னா 5 into 3 into 5ல இருக்குது, 6 into 4ல இருக்குது, 5 into 7, 6 into 8. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ்லேயே இருக்குது. நான் உங்களை ஒரு கலர் காமிக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸே நம்மக்கிட்ட இருக்குது. ரெட்டில் இருக்குது, கேமலில் இருக்குது, ப்ளூ, கிரே, ப்ரௌனு, பிஸ்தா எல்லா கலர் நம்மக்கிட்ட வரும். ஓகே ஜி. இப்போ செகண்ட் வெரைட்டி என்ன காட்டுறீங்க உங்கள்கிட்ட? இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட் கார்பெட்டு. அது முன்னாடி காமிச்சது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கார்பெட்டு. இது வந்து சாஃப்ட் கார்பெட்டு. ஓகேங்களா? எனி டைப் ஆஃப் ஃபோல்டிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எனி டைப் ஆஃப் இது எல்லாமே வாஷபிள் தான். என்கிட்ட இருக்குது எல்லாமே வந்து வாஷபிள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 into 4, 2 into 6, 5 into 3, 6 into 4, 5 into 7, 6 into 9, 7 into 10, 8 into 12. ஓகேங்களா? இது எல்லாமே எங்க யூஸ் பண்றது? இதெல்லாம் இது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸு இல்லை லிவிங் ரூமு எல்லா இடத்துக்கும் நம்ம ஆல் அப்ளிகபிள் தான் இதெல்லாம். ஓகே. நெக்ஸ்ட் வெரைட்டி என்ன ஐட்டம் இருக்கு? இப்போ வந்து நம்ம தேர்டு டைப்ஸ் ஆஃப் கார்பெட் பார்த்தீங்க வச்சுங்களேன், இது வந்து 12 to 16 mm வரைக்கும் திக்னஸ் நம்மகிட்ட இருக்குது கார்பெட்ஸு. இதுலேயே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. இதுலேயே வந்து 5 into 3, 6 into 4, 5 into 7, 6 into 9 இது நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. எல்லா கலர்ஸில் வந்து நம்ம அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ்டு டைப்பில் இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் எல்லாமே கட்டிங்ஸில் இருக்கும். இது பேர் தான் எம்போஸ்டு. இப்போ இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு தண்ணி ஊற்றிடுச்சுனாலும் வேற டீ காஃபி ஏதாவது ஊற்றிடுச்சுனாலும் என்ன பண்ணலாம் இதுக்கு? இது வந்து ஜஸ்ட் துணி எடுத்துகிட்டு அப்படியே ஜஸ்ட் க்ளீன் பண்ணாலே போதும். இல்லை இதே வந்து 3 to 4 years ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம எப்படி துணி துவைக்கிறோமோ அந்த மாதிரி துவைச்சிட்டு நீங்கள் காய வச்சா போதும். இது வெயிலில் போட்டால் அந்த ஃபேட் அவுட் ஆகுது அந்த மாதிரி? இல்லை ஃபேடெல்லாம் ஆகாது. திக்னஸ் மட்டும் குறைய தவிர ஃபேடெல்லாம் ஆகாது. ஓகே. நெக்ஸ்ட் இது என்ன ஐட்டம் வச்சுருக்கீங்க? ஓகே ஜி. இப்போ இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் காட்டினீங்க. இப்போ இந்தியன் இல்லாமல் இம்போர்ட்டட் ஸ்டாக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஆமாம், நம்மகிட்ட இம்போர்ட்டட் கார்பெட்ஸ் கூட இருக்குது. மேட் ஆஃப் டர்க்கி, சைனா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நான் வச்சுட்டு காட்டுறேன் இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸு. இங்கே பாருங்கள், இது வந்து ப்ளூ ஷேடட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா கலர்ஸ் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, ப்ரௌன், பிஸ்தா எல்லாமே கிடைக்கும். இது ஒன் டைப் ஆஃப் கார்பெட் பாருங்கள். இது வந்து டபுள் ஷேடட் கார்பெட்ஸு. ஓகேங்களா? இதில் டபுள் ஃபுல்லாக சில்காக தான் இருக்கும். இது எப்படி டபுள் ஷேடட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு ஷேடடாக இருக்கும். இப்படி திரும்பி ஒன்று காமிக்கிறேன். இது டபுள் ஷேட் மாறும் பாருங்கள். தெரியுதுங்களா? இது ஒரிஜினல் வந்து மேட் அப் ஆஃப் வந்து இது டர்க்கி. இது ஆக்சுவலி டர்க்கி பிராண்டு. இதில் வந்து அவைலபிலிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா 3 into 5, 6 into 4, 5 into 7 இது ஃபுல் ஸ்டாக்ஸ் நமக்கு எப்பவுமே ரெடியாக இருக்கும் பாருங்கள். இது 5 into 7, 6 into 4, 3 into 5, 6 into 9 இது ஃபுல் எப்பவுமே ரெடி ஸ்டாக்ஸ் நம்மகிட்ட இருக்கும். ஓகே ஜி. இப்போ இம்போர்ட்டட் மேட்லாம் காட்டினீங்க. இப்போ இது ஜி இந்த ஐட்டம்ல என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜி இது வேற லெவல்ல பொசுன்னு இருக்கு. ஆமா, இது गाइस இங்க பாருங்க, செம்ம சாஃப்ட் பொசுன்னு இருக்கு. இத பத்தி சொல்லவே இல்லையே நீங்க? இல்ல, இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரேபிட் ஃபர் கார்பெட் சொல்லுவாங்க. இந்த ரேபிட் ஃபர் கார்பெட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 inch கிட்ட இருக்கும். புதுசாக இருக்கும். இது சரியான சாஃப்ட். ஏதோ இந்த பூனை மேல முடியலாம் இருக்கு பாத்தீங்கன்னா. ஆமா, அதாவது பேர் வந்து ரேபிட் ஃபர் கார்பெட் இதோட பேரு. இவ்வளவு நேரமா இதெல்லாம் காட்டாம நீங்க இந்தியன் ஐட்டம் காட்டிட்டு இருக்கீங்க. இந்தியன் ஐட்டம் தேவை. அதான் இது ஒண்ணு நல்லா சூப்பரா இருக்கு. இது கலர்ஸ் இருக்கா? இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இது சைஸ் பாத்தீங்க வச்சீங்களா, இது 2 அடிக்கு 4 அடி 5 அடி. இது 5 அடி. ஆமா, இது 5 அடி. அந்த ஐட்டம் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாமா? கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம், பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணலாம், லிவிங் ரூம் எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 2 into 5, இது 5 into 3 into 5, 6 into 4, 5 into 7, 6 into 9 நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸே இருக்கு. இது நிறைய கலர்ஸ் 7 கலர்ஸ் வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. நேவி ப்ளூ, பிங்க், பேஜ் கலரு, இது ஒரு கிரே டைப்பு, ப்ளூ அண்ட் ப்ரௌனு, கிரே அண்ட் பேஜ் கலர், ஏதோ பேஜ் கலரு, சாக்லேட் கலரு. ஸோ வெரைட்டிஸ் இந்த 7 to 8 கலர்ஸ் எப்பவுமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது.
5 சைஸஸ் இருக்குது நம்மகிட்ட. ஓகேங்க பாய். நீங்கள் இது எதுக்குமே நீங்கள் ரேட்டே சொல்ல மாட்டீங்களே, இவ்வளோ நேரமாக காட்டிட்டு இந்த எதுக்குமே நீங்கள் ரேட் சொல்லலை. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கடைசியில் ஒரு ஆஃபர் தரேன். என்ன ஆஃபர் இப்படியே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம்ல. ஃபுல்லாக இப்போ வீடியோ பார்க்காம போயிட்டு போகிறீங்க. ஓகே ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஐட்டம்ஸ் இருக்கு? இதுக்கே அசந்துட்டியா அல்தாஃபே? வா இன்னும் ஒன்று காட்டுறேன் உனக்கு பாரு. இது வந்து பார்த்தோன்னா ரக்ஸ் கார்பெட்டு. ஓகேவா? ரக்ஸ் இது ஃபர் இங்கே பாருங்கள், இது பேர் ரக்ஸ் கார்பெட்டு. இதுவும் சாம்பிளாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ரக்ஸுக்கு பாருங்கள், இதுவும் வந்து எம்போஸ் டைப்பில் கட்டிங் கூட உங்களுக்கு வரும். ஃபுல்லாக கட்டிங் கூட தான் வரும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கட்டிங்கு வாஷபிள் தான். இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் சைஸ் வந்து 2x5 இருக்குது, 5x3, 6x4, 5x7. சரி, இதுக்கும் ரேட் சொல்ல மாட்டீங்களா? இதுக்கும் ரேட் இல்லை, ஃபைனலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இதுக்கு போக வேற என்ன நம்மகிட்ட இருக்கு? இதுல ஒண்ணு கலர்ஸ்லாம் இருக்கா? இல்ல கலர்ஸ்லாம் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு நம்மகிட்ட. பாருங்க, yellow இருக்கு, ரெட், கிரே, கிரீன், ப்ளூ. இதே வந்து நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் போட்டிங்கன்னா இது நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ரௌன் கலர், வைலட்டு, க்ரீனு, பேஜ் கலர். ஸோ ஆல் நிறைய கலர்ஸ், 5 to 6 கலர்ஸ் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிலிட்டி இருக்கும். இது வரைக்கும் நம்ம கார்பெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவைப்படுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா டோர் மேட்ஸு. அந்த டோர் மேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோர் மேட்ஸோட செக்ஷன்ஸ் எல்லாமே. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்டி ஸ்கிட் மேட்டு, தண்ணி அப்சர்வ் பண்ணோம் அந்த மாதிரி மேட்டு, ஸ்கிட் மேட்டு, அப்போ கார்பெட் டைப் மேட்டு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்க வச்சுங்களேன், இது ஒரு டைப் ஆஃப் மேட்டு. ஓகேங்களா? இந்த மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது பாருங்கள். ப்ளூ கலர், ரெட்டு, ப்ரௌனு, பேஜ் கலர், கிரே கலர். இதோட அடுத்த சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த சைஸில் அதோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது வந்து 50 into 80 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. இதுலேயே பார்த்து கலர்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு பேஜ் கலர், கிரே, ப்ளூ கலர், ப்ரௌன் கலர் அண்ட் ரெட் கலர். ஓகேங்களா? இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டி ஸ்கிட் மேட்டு. இந்த ஆன்டி ஸ்கிட் மேட் எங்கே அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் கிச்சனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு சமையல் பண்ணும் போது யூஸ் பண்ணுவாங்களே, அங்கே நின்று சமையல் பண்ணால் அவங்க ஆங்கிள் வழியில் வராமல் இருக்கும். இது பேக்கில் வந்து ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட்டை ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? தண்ணி கீழே இருந்தாலும் ஸ்கிட் ஆகாது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸே நம்மகிட்ட இருக்குங்க. பாருங்கள், நிறைய வெரைட்டிஸே இருக்குது பாருங்கள், நிறைய கலர்ஸே இருக்குது, நிறையவே கலர்ஸ் இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ பேக் பண்ணிட்டு விடுங்க. இதோட சின்னது அவ்வளோ பெருசாக தேவையில்லை வச்சுங்களேன். நம்ம வீட்டுக்கு என்ட்ரு வாஷ்ரூமுக்கு, பெட்ரு, பாத்ரூமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பாத்ரூமுக்கு வந்து மெயினாக வீட்டில் வந்து வயசானவங்க, குழந்தை இருக்கவங்க ஸ்கிட் ஆவாங்களே பாத்ரூம் வந்து வெளியே வரும்போது, அது வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்படி ஒன்று போட்டோன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஆன்டி ஸ்கிட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நிறைய உங்களுக்கு தரையில் எங்கே போட்டால் வழுக்காது, எங்கே போட்டாலும் உங்களுக்கு வழுக்காது, அப்படியே ஸ்டிக் ஆகிடும் இது. ஓகேங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸு நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், நிறையவே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு தண்ணில வழுக்காதா? இது தண்ணில வழுக்காது. சரி, இந்த ஐட்டமாச்சு ரேட் சொல்லலாமே நீங்க. இது சொல்ற கடைசியில சொல்றேன் உங்களுக்கு. இதோட நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போடுவாங்களா. இப்போ இது எக்ஸாம்பிள், இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வைங்கள, இந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு இந்த மாதிரி போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி மேட். ஓகேங்களா? பெருசாவே இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இதுவும் இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒன்று உங்களுக்கு சூப்பரான ஒரு இது என்ன காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேட்ஸு. இது குஷன் மேட்டு. இந்த குஷன் மேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோட்டல் தண்ணி அப்சர்வ் பண்ணுற மேட்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டவல் மாதிரியே நினச்சிக்கிங்க, டவல் மாதிரியே தான். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட், டோட்டல் ஆன்டி ஸ்கிட் தான். இதுவும் அதே கேஸ் தான். ஆமாம், நிறைய பேர் வந்து கீழே போட்டு காட்டுங்க பார்ப்போம். இது வந்து என்னங்க நீங்கள் நம்புற மாதிரியே சொல்ற, எல்லாமே ஆன்டி ஸ்கிட்ன்றீங்க, இது டவல் மாதிரி இருக்குது, இது எப்படிங்க? இல்லை, இதுவும் வந்து பார்த்து டவல் மாதிரி, இதுவும் ஆன்டி ஸ்கிட் தான். இதில் நிறைய வெரைட்டிஸே இருக்குது பாருங்கள், நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக அதே ஐட்டம், ஃபுல் அதே ஐட்டமு. பேக்கில் வந்து ஃபுல்லு ஆன்டி ஸ்கிட் மேட்டு, ஃபுல்லு பேக்கை வாங்கிட்டீங்க எல்லாமே. இது நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் வந்து புதுசாக வேணும் கேட்பாங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வாஷபிள்லாம் எப்படி? எல்லாம் வாஷபிள் தான். நீங்கள் ஹேண்ட் வாஷ் தான் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நிறைய இடத்துல நான் வெளியவும் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின இடத்துல ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணாலே அதோட ஃபுல்லாக கிழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி அப்சர்வ் ஆகாது, ஒரு மாதிரி தூக்கி போடுற மாதிரி ஆயிரும். இல்லை, இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் 4 பக்கம் பார்த்து பைண்டிங்கோட இருக்கும் உங்களுக்கு. இது வெளியவோ வராது. கொஞ்சம் மாதிரி சொல்லுங்களேன். இது ஃபுல்லாக பார்த்தா ஃபுல் பைண்டிங்கோட இருக்கும், 4 பக்கம் பைண்டிங்கோட இருக்கும். ஓ, ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 mm கிட்ட உங்களுக்கு வந்து டெப்த் இருக்கும். இது இப்போ இவ்வளோ நேரமாக நீங்கள் ஃபுல்லாக மேட்டு இந்த மாதிரி ஐட்டம் தான் காட்டுறீங்க. இதுக்கு மேலே வேறு என்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க? இருக்கு, நிறையவே இருக்கு நம்மகிட்ட. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து வால்பேப்பர் பார்ப்போம்.
வால்பேப்பர்னா என்னங்க வால்பேப்பரும் வச்சிருக்கீங்களா? ஆமாம், வால்பேப்பர் இருக்குது. ஓகே, எங்க ஸ்டிக்கர் இருக்கு? டைப்ல இருக்குது, ஸ்டிக்கர் இல்லாமல் கூட இருக்குது. வால்பேப்பர் எல்லாமே நாங்களே எடுத்து ஒட்டுற மாதிரி இருக்குமா, இல்லாட்டி நீங்களே ஒன்று நீங்களே ஸ்டிக்கர் மாதிரி நீங்களே ஒட்டலாம். அப்படி இல்லைன்னா வச்சுங்களேன், இப்போ கொரியனு, இட்டாலியனு, சைனாலேருந்து வர இப்போ வால்பேப்பரு அதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு மேன் பவரில் இருக்குது, நாங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி அது இன்ஸ்டால் மாதிரி மற்றவங்க மாதிரி 2 நாள் 3 நாள் சொல்லுவீங்களா? இல்லை அப்படி கிடையாது. ஒரே நாளில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒரே நாளில் 15 ரோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது மேன் பவரில் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்க, வால்பேப்பர்ஸ் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸு. நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, சென்னையிலே பார்த்தீங்கன்னா 90% ஸ்டாக்கேஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இது சில வால்பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்குது, நான் உங்களுக்கு அந்த வால்பேப்பர் எப்படி இருக்கும் பார்த்து வச்சுங்களேன். இது வந்து வால்பேப்பர்ஸு இப்படி பாருங்கள். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டி மார்க்கெட்டோட நல்ல குவாலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது வால்பேப்பர்ஸு. ஸோ இந்த வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் வால்பேப்பர் சாம்பிள் மட்டும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். பட் சென்னையிலே பார்த்தீங்கன்னா நம்ம 90% ஸ்டாக்கேஸ்ட் வந்து நம்ம சென்னையிலே இருக்குது. சம் வால்பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேல, சம் வால்பேப்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாக்ஸ் சூஸ் பண்ணி எல்லா கேட்லாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஸ்டாக்கேஸ் வந்து நம்ம சென்னையில் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யூவி ஃபோம் ஷீட்டு. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து அலுமினியம் இது இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாலுக்கு ஒட்டுறது தான். இது ஜஸ்ட் பேக்கில் வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு சேவத்துக்கு கம்மியாக ஒட்ட வேண்டியது அப்படியே. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2க்கு 2 இருக்குது, 4க்கு 10 இருக்குது, அப்புறம் 2க்கு 10 இருக்குது. சரிங்களா? ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கும் பாருங்க. ஓகே, இது வந்து 10 ஃபீட்டு, வித்து வந்து 4 ஃபீட்டு. இது நிறையாவே நம்மக்கிட்ட இருக்குது. இது ரொம்ப ஈஸி, வாலுக்கு வந்து ஒட்டுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி இருக்குன்னா பேக்கில் வந்து அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாலுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்படி எடுத்தீங்க வச்சுங்களேன், இது வந்து அப்படியே நம்ம சேவத்துக்கு வந்து அப்படியே ஒட்டிடலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். டிவி யூனிட்டுக்கெல்லாம், ஹாலுக்கு, பெட்ரூமுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இது அப்ளிகபிள். இதை தண்ணி பட்டான்னா வாட்டர் ப்ரூஃபிங். இது வாட்டர் ப்ரூஃபு, தண்ணி லீக்கேஜ் இருந்தால் இது நீங்கள் போடலாம். அப்புறம் வந்து ஃபயர் ப்ரூஃப் கூட இது. உங்களை ஃபயர் இது பட்டாலும் பிரச்சனை இல்லை. பிக் பேக்கில் பின்னாடி பார்த்தீங்க வச்சுங்களேன், இதில் வந்து அலுமினியம் ஷீட் இருக்கிறனால இது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம உட்டன் ஃப்ளோரிங்கு நம்ம பண்ணுறோம். இதுதான் உட்டன் ஃப்ளோரிங்கு. இதே தான் இது வந்து ஃப்ளோரிங்கை வந்து யூஸ் பண்ணுறோம், உட்டன் ஃப்ளோரிங்கு. சரிங்களா? இதுலேயே வந்து நிறைய திக்னஸ்ஸு, நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உட்டன் ஃப்ளோரிங்கு. ஓகேங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் கார்ப்பரேட் அஃபீஷியல்ஸு, அப்புறம் ஹோம்ஸு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மீது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய இது பார்த்திங்கன்னா வால் கார்பெட் டைல்ஸு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் டைல்ஸு. ஐடி கம்பெனிஸு, ஆஃபீஸஸு, ஸ்டோர்ஸு எல்லாத்துக்கும் வந்து போடக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் டைல். இது ஒன் டைப் ஆஃப் கார்பெட் டைல்ஸு. இதில் ஃபுல்லாக கார்பெட் டைல் தான். ஸோ 2 mm, 3 mm, 4 mm, 5 mm எல்லா திக்னஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோரிங் யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா வால் டு வால் கார்பெட்ஸு. வால் டு வால் கார்பெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டிஸே இருக்குது. வால் டு வால் கார்பெட்ஸ், பிபிபி கார்பெட்ஸ், நைலான் கார்பெட்ஸ் எல்லாமே டோட்டலாக வால் டு வால் பண்ணி கொடுத்துருவோம். இதில் நிறைய திக்னஸே இருக்குது பாருங்கள். நிறைய வெரைட்டி, நிறைய கலர்ஸே நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள். நிறைய கலரே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஒன் டே டெலிவரி நம்ம நெக்ஸ்ட் டே வந்து வித்தின் 2 டேஸ்க்குள்ளே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இது போக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வினைல் ஃப்ளோரிங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. வினைல் ஃபார் பிடிசி வினைல் ஃப்ளோரிங் ரெடி ஸ்டாக்ஸே தப்பிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இதோட வித்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்லேயே இருக்குது, 6.5 ஃபீட்லேயே கூட இருக்குது. இது வந்து கணக்கு பார்த்து வச்சுக்கல 0.5 இருக்குது, 0.55 இருக்குது, 0.65 இருக்குது, 0.85 இருக்குது, 1 mm, 1.3 mm, 1.5 mm வரைக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம். நீங்கள் அது வீடியோ நீங்கள் கேட்குறீங்கன்னா 2 mm அந்த மாதிரி கேட்குறீங்கன்னா பிளாங்க் டைப் கட் டைப்பில் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இது இருக்கும். ஸோ நாட் ஒன்லி ஃபார் த மெட்டீரியல்ஸ், நாங்கள் வந்து ஈவன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கூட கொடுப்போம். யார் த மேன் பவர்ஸு நம்ம வந்து ஏர்போர்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கூட ரெடியாக கொடுப்போம் உங்களுக்கு. கைஸ் இப்போ நான் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து என்னென்னா இந்த மாதிரி மேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்டு எங்கே அந்த என்ட்ரன்ஸுக்கு வெறிய என்ட்ரன்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி மேட்டு வரும். இந்த மேட்டில் பார்த்து 3 கலரில் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ரொம்பவே ரஃப்பாக இருக்கும் இந்த மேட்டெல்லாம். இது 4 ஃபீட் 2 ஃபீட்டில் வரும் இந்த மேட்டு. இது வந்து குஷன் மேட்டு சொல்லுவாங்க. இந்த குஷன் மேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்மக்கிட்ட 12 mm போட்டு 12 mmல இருக்குது, 18 mm திக்னஸில் நம்மக்கிட்ட இருக்குது. இதுவும் 2 ஃபீட்டில் 4 ஃபீட்டில் எப்போவுமே அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் கேட்குற கலர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும்.
ஓகேங்களா. இந்த அவைலபிலிட்டி கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, கிரே அவைலபிலிட்டி. இதில் எஸ் மேட் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் எல்லாம் நம்ம எப்போவுமே அவைலபிலிட்டியாக இருக்கும். கிராஸ் 4 ஃபீட்டில் 6.5 ஃபீட்டில் எப்போவுமே அவைலபிலிட்டியாக இருக்கும். 25 mm, 35 mm, 50 mm, 60 mm எப்போவுமே அந்த திக்னஸில் நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி குஷன் மேட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா குஷன் மேட் 18 mm நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. 18 mm இதெல்லாம் 12 mm திக்னஸ்ஸு, 4 to 5 mm திக்னஸ் எஸ் மேட்டு. ஸோ எப்போவுமே திக்னஸாக நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்காக இருக்கும். கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்க எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வேணும் வச்சிங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டிஎம் மட்டும் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இப்போ பெஸ்ட்டு ப்ரைஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து இந்த ப்ரைஸிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹோல்சேல் ப்ரைஸாக தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் நீங்கள் வந்து அல்தாப் பிளாக்ஸ் வந்து நீங்கள் ஐடி ஷேர் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக வந்து உங்களுக்கு நான் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன். இப்போது இந்த அவ்வளோ வீடியோஸில் வந்து நான் ப்ரைஸிங் வந்து ஷேர் பண்ணல. அதனால் ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாபாரிகளை வந்து கிராஷ் ஆகக்கூடாதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணல. அதனால் நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்டேட்டட் வீடியோஸு எல்லாமே உங்களை வந்துடும். பை ஐஸ்.